Hi all, welcome to Elfie Buck. So already an offer 1 week gap எடுத்துட்டேன். நான் நேட்டிவ் வந்திருந்தேன் அங்கே கோவில் திருவிழா. ஸோ சரியான கேப். நான் கேப் எடுக்கக்கூடாதுன்றது தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சிச்சுவேஷன் ஃப்ரைடேவே நான் ட்ரேட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் அன்றைக்கி என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இங்கே ஒய்ஃபை கிடையாது, மொபைல் ஹாட்ஸ்பாட் தான். ஸோ ஓகே, நம்ம மண்டேலேருந்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்டே நடந்துச்சு. என் ஃப்ரெண்டு கிட்ட சார்ஜரை பேக் பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்டேன். ஸோ மொபைல்லையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நேற்று என்னால் பண்ண முடியல. பட் ரொம்ப கேப் வந்துடக்கூடாது, இந்த தடவை கேப் இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப கான்சியஸாக இருந்துச்சு. ஸோ வந்துடக்கூடாதுன்றதுனால ஐ எம் டூயிங் இட் வித் மை மாம்ஸ் ஹாட்ஸ்பாட். ஸோ பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து நிஃப்டி என்ன நடந்துகிட்ருக்கு, எப்படி போயிட்டுருக்கு, நிஃப்டியில் நம்ம பிளான் பண்ணது நடந்துச்சான்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருக்கப்போ வந்து நான் மெயினாக சொன்னது வந்து இங்கே இந்த மே மந்தில் உள்ள இந்த செல் சைட் லிக்விடிட்டி வந்து எடுக்கணும், அது எடுக்கிறது தான் நம்ம பிளான். பட் இங்கே எடுக்கிறதுக்கு நான் சொல்லியிருப்பேன் இங்கே இருக்கிற சப்ளை. ஆக்சுவலாக என்னோடய ஓல்டு ட்ராயிங்ஸ்லாம் இங்கே இருக்காது, இது நான் வேறு சிஸ்டமில் பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற சப்ளை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே இருக்க செல்ஸ் லிக்விடிட்டியை வந்து எடுக்கும்ன்றது தான் நம்மளோட பழைய பிளானாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு இந்த பிளான் வச்சுருந்தோம். திருப்பி இங்கேயே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு பிரேக் ஆகும்போது இங்கே இருக்கிற ஒரு சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து எடுத்து கீழே வரலாம் அப்படின்றதும் நம்மளோட பிளானாக இருந்தது. பட் அவன் டைரெக்டாகவே செல்ஸ் லிக்விடிட்டியை வந்து எடுத்துட்டான், டார்கெட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ நான் பிளான் பண்ண மாதிரி இங்கே இருக்க செல்ஸ் லிக்விடிட்டி எடுத்துச்சு. பட் இப்போது ஃப்யூச்சராக அடுத்த என்ன பிளான் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த செல்ஸ் லிக்விடிட்டி எடுத்ததுனால மார்க்கெட் இப்போவே மேலே போயிடுமான்னு கேட்டால் நோ, இப்போவே போகாது. ஸோ மார்க்கெட் ப்ராப்பராக மேலே போகணுன்னா கீழே வந்து ஒரு டிமாண்ட்லேருந்து வேணும். டிமாண்ட் ப்ராப்பராக ஒரு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அகெயின் மார்க்கெட்டால் வந்து ஒரு லாங் புஷ் பண்ண முடியும். இன்கேஸ் அது இங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிமாண்ட் இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த டிமாண்டு இதில் நல்லா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ட்ரெண்டு நல்லா ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஒரு இந்த மந்த் எண்டு இந்த இயர் எண்டு வரைக்கும் அது ஒரு லாங் ரன்னாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் ஆல் மை எக்ஸ்பெக்டேஷன், மை ஆன்டிசிபேஷன் இந்த மார்க்கெட். பிகாஸ் ஃபுல்லாமே லிக்விடிட்டி அப்படியே அரைச்சி மார்க்கெட் வந்து ஒரு 2-3 மந்த்ஸாக போயிட்டே இருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆன்டிசிபேஷன் என்னவா அதுக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்ஸ் லிக்விடிட்டி எடுத்துருச்சு. இப்போ லாங் போகணுன்னா ப்ராப்பராக மேலேருந்து ஏதாச்சும் ஒரு சப்ளை ப்ரீமியம் ஜோனுக்கு போய் ஒரு சப்ளை எடுத்துட்டு கீழே வந்து ஒரு டிமாண்டுக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த டிமாண்டில் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ப்ராப்பராக கிடச்சி மார்க்கெட் வந்து லாங் ரன் போகலாம் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃப்யூச்சராக பார்க்கும்போது, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் உள்ள பிளான் பார்க்கும்போது. ஸோ பட் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியல. ஆல்ரெடி வந்து எல்லாமே ப்ராப்பராக இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ளே இல்லவே இல்லை. நம்ம எஃப்ஐடிஏ ஸ்டேட்டஸ் பார்த்தாலுமே நம்மளுக்கு தெரியும் எல்லாமே அவனுக்கு செல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அன்லெஸ் அன்டில் அவங்க சப்போர்ட் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து லாங் ரேலியுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக ஃபுல்லாமே ஷார்ட் ஆகிடுமான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சமாக அப்படியே அரன்னு அரைச்சி சைட்வேஸில் தான் ஃபுல்லாமே மார்க்கெட் போயிட்டுருக்கு. லெட்ஸ் சி. பட் நம்ம டெக்னிக்கலாக நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டோனாலே எல்லாமே முடிஞ்சிடும். பிகாஸ் அவங்க பண்ணுற ஒரு பிளான் தான் இங்கே சார்ட்லேயே நம்மளுக்கு தெரியும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ திஸ் இஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். இன்கேஸ் ஸ்டில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது திருப்பி டிமாண்ட் பிரேக் ஆகி அடுத்தடுத்து கீழே போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஃப்யூச்சராக ஃபர்தராக நம்மளுக்கு என்னென்ன மார்க்கெட் வந்து கொடுக்குது அப்படின்றத நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிளான் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரிஞ்சுக்கிறனோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் இட், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வீடியோ வரும். ஸோ இன்னொன்று வந்து நான் ஏன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு இன்னும் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே தான் அந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் போட்ட ஒரு செல்ஸ் லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்துட்டு அவன் இங்கே சஸ்டெயின் கூட ஆகவே இல்லை. டைரெக்டாக என்ன பண்ணிட்டான், ஒரு திருப்பியும் இங்கே ஒரு செல்ஸ் லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணி அவன் பாட்டு மேலே இழுத்துட்டான். பட் ஒரு பேசிக்காக ஒரு மார்க்கெட் வந்து ப்ராப்பராக லிக்விடிட்டி வச்சு மூவ் ஆகுது அப்படின்னா
இங்கே ஒரு லிக்விடிட்டி செட் பண்ணுதுன்னா திருப்பி மேலே போய் ஒன்று எடுக்கும், ஆர்எல்ஸ் திருப்பி கீழே வந்து எடுக்கிறதுக்காக ஒரு வழி கிரியேட் பண்ணோம். ஆனால் அவன் பாட்டு சருன்னு மேலே போயிட்டான் இங்கே லிக்விடிட்டியை வந்து செட் பண்ணிட்டு. ஓகே, அப்போ இதுக்கு இதை எடுக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பராக ஒரு ட்ரேட் பார்க்கணும் அப்படின்னா இங்கே செல்சை லிக்விடிட்டி மார்க் பண்ணிட்டேன். மார்க்கெட் வந்து இதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத. ஸோ எடுத்துட்டு திருப்பி எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கீ லெவல் கிடச்சிது. 3 மினிட்லேயும் சரி 5 மினிட்லேயும் சரி இங்கே ஒரு கீ லெவல் கிடச்சிது. இங்கே இருக்கிற பை சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்கணும் அப்படின்றது என்னோட பிளானாக இருந்தது. பட் மார்க்கெட் என்ன பண்ணா, இந்த லிக்விடிட்டியே எடுக்கலை, அப்படியே லிக்விடிட்டி கிட்ட போய் இன்னொரு லிக்விடிட்டி செட் பண்ணி அவன் பாட்டு சரி சரின்னு இறங்கிட்டான். இங்கே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பேசிக்காக மார்க்கெட் வந்து இங்கே இந்த லிக்விடிட்டி கிட்ட மார்க்கெட் வந்துட்டு மேலே போய் லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு டர்ட்டில் சூப் நடந்து கீழே எங்கேயாவது சிஏஎஸ்டி நடக்கும், நம்ம என்ட்ரி எடுத்துட்டு இங்கே இருக்கிற செல்சை லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட பிளானாக இருந்தது. பட் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஹண்டே பண்ணல, போய் திருப்பியும் ஒரு லிக்விடிட்டியை சேர்த்து வச்சுட்டு கீழே வந்து டைரெக்டாக எடுத்துட்டான். ஸோ இதெல்லாம் ரிஸ்க்கான ஒரு ட்ரேடு. இங்கே போய் நம்ம எடுக்கிறது திடீர்னு மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கீழே வராமல் இங்கேயே இருந்திருந்து ப்ரீமியம் கரைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரைடே அப்படியே போயிடுச்சு. அப்புறமா மண்டே ட்ரேட் பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே இங்கே மார்க்கெட் இருக்குது, பிடிசியில் ரியாக்ஷன் நடந்துச்சு, இங்கே இருக்க செல்சை லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துருச்சு. அப்போ ஐ வாஸ் டிசைடட், ஓகே மார்க்கெட் வந்து லாங்கில் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது இங்கே வந்து டேப் ஆச்சு. பட் இங்கே இருக்கிற டேப், இங்கே இருக்கிற ஒரு மிட்டிகேஷன் வந்து ஒரு எனாஃபான மிட்டிகேஷன் இல்லை. இங்கே பேசிக்காக இங்கே என்ன, இங்கே வந்து டேப் ஆகுதுன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, ஒரு டிமாண்ட் இருக்குது, ஒரு சப்ளை இருக்குது. இங்கே இருக்கிற ஆர்டர்ஸை அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். பட் ஆனால் இங்கே வந்து ஒரு டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கா, சும்மா டேப் பண்ணிட்டு போயிருக்கா ஆஸ் இட் இஸ் டோஜி. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 50% இந்த ஆர்டர் ஆச்சும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம். பட் இங்கே எடுக்கலை. அதையும் மீறி ஓகே ட்ரை கொடுக்கலாம், இங்கே வந்து இருக்குது 3 மினிட்ஸ்லையும் நம்மளுக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, 5 மினிட்ஸ்லையும் இருக்குது, ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போதும் இங்கே வந்து மார்க்கெட் டேப் ஆயிடுச்சு. ஆனால் இந்த டேப்பில் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியாது. ஆல்ரெடி இதை ஒரு என்ன பண்ணிடுவான்னா சம்டைம்ஸ் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக கிரியேட் பண்ணி, ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு 3 மினிட்ஸ் பிளாக்கும் இருக்குது, இதை இன்டியூஸ்மெண்ட்டாக கிரியேட் பண்ணி இங்கே போயிட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே 50% எடுத்துகிட்டு மேலே போவான். எனக்கு தெரியும் இங்கே வந்து லிக்விடிட்டி செட்டிங்ஸ் நடந்துருச்சு, இந்த பைசை லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து எடுத்து தான் ஆகணுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அது போகிற விதம் இருக்குல்ல, அரைச்சி 2 நாள் கழிச்சோ இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போனால் நம்மளுக்கு ப்ரீமியம் கரைஞ்சிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மென்டலி நம்மளால ஸ்டேபிளாக இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம காசை மார்க்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு வி கேன் நாட் பி ஃப்ரீ லைக் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். அதுவும் இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ்லாம் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணும்போது இட்ஸ் நாட் அன் ஈஸி. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீலாம் நம்மளுக்கு தேவையில்லை. நார்மலாக பேசிக்காக இதுதான், இது நடந்திருக்கு, நம்மளோட செக்லிஸ்ட் ஸ்டிக்காக இருக்குது, மார்க்கெட் அங்கே தான் போகும் அப்படின்றது இருந்தாலே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ எனக்கு இந்த பைசை லிக்விடிட்டி போகுன்றது தெரியும். பட் ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்துடும். ஸோ தேவையில்லாமல் எனக்கு அது தெரியுன்ற பட்சத்தில் போய் நான் என்னோட காசை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஸோ இங்கேயுமே நான் ட்ரேட் எடுக்கலை மண்டேயுமே. அப்புறம் சரி இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்னிங் வந்துச்சு, அப்படியே பிடிசி பிரேக் ஆகிட்டு திருப்பி மேலே வந்து அகெயின் வந்து இங்கேயே சுற்றிட்டு இருந்துச்சு. சரி ஓகே இந்த டே லோ வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் வந்து ஷார்ட் போய்க்கலாம் அப்படி டிசைட் பண்ணால், அவன் டே லோ வந்து பிரேக் பண்ணதே அரௌண்ட் 2:30 அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்து சிஏஎஸ்டி பார்த்து அது உண்மையாகவே முடியாது, டைமும் இல்லை, அட் த சேம் டைம் ப்ரீமியமே அது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணோம். ஸோ 2:30க்கு அப்புறம்லாம் மோஸ்ட்டாக யாருமே என்ட்ரி எடுக்காதீங்க ஆப்ஷன்ஸ் பையிங்கில். ஸோ அது இஷ்டத்துக்கு ப்ரீமியம் வந்து மூவ் ஆகும், சம்டைம்ஸ் மூவே ஆகாது, சம்டைம்ஸ் பயங்கரமாக மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி 2:30க்கு அப்புறம் 2:45க்கு அப்புறம்லாம் மோஸ்ட்டாக ட்ரை டு அவாய்ட் த என்ட்ரி. அதுதான் என்னோட ஒரு பெரிய சஜஷன். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட பிளான், இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ எப்பயுமே வந்து ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கலன்றதுக்காக நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்றது அர்த்தம் கிடையாது. மார்க்கெட்லேயே ப்ராப்பராக பேசிக்காக டிஏஎஸ் விட எஃப்ஐஎஸ் தான் ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க.
அவங்களே வந்து செல் பைன்ட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் போய் டோன்ட் டவுட் யுவர் செல்ஃப், நான் எப்பயுமே சொல்கிறது தான். ஸோ ஜஸ்ட் கோ வித் த மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுதான்ற மாதிரியே போங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணாதீங்க. இப்போ இங்கே உங்களுக்கு தோணுதில்ல, இங்கே நான் சொன்னேன் இது வந்து ப்ராப்பராக வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ சில பேர் என்ன திரும்ப பண்ணுவாங்க, இங்கே மேலே போயிட்டு இதுக்கிட்ட போக ஓகே அப்போ இங்கே இன்டியூஸ்மெண்ட்லாம் இருக்குது, ஸோ இங்கே ஷார்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஷார்ட் பண்ணுவாங்க. இங்கே கீழே வரும், அப்போது அது வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். இது எல்லாமே ஒரு கேஸ் தான். இது நடக்கலாம், அது நடக்காமல் இருக்கலாம், இல்லை அது நடக்கலாம், இது நடக்கலான்றது எல்லாம் எல்லாமே ஒரு சாய்ஸ் தான். பட் இதுதான் நடக்கும்ன்றது மார்க்கெட்டில் சொல்லவே முடியாது. அதோட ஃபுட் பிரிண்டை நம்ம ஃபாலோ பண்ணி போக போக தான் நம்மளுக்கு வந்து தெரியும், ஓகே இதுதான் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் பண்ண போகுது அப்படின்றது. ஸோ மார்க்கெட் எப்பவுமே அப்போஸ் பண்ணாமல் ஜஸ்ட் கோ வித் த மார்க்கெட், அந்த ஃப்ளோலையே வந்து போயிட்டு ட்ரேட் எடுத்தோம்னா நம்மளுக்கு பெருசாக லாஸும் வராது. இன்னொன்று என்னென்னா, லாஸை தாண்டி மென்டலி நம்ம ஸ்டேபிளாக இருப்போம். இங்கே வந்து காசு லாஸ் ஆச்சுன்னா கூட ஏதோ திருப்பி நம்மளால காசு போட முடியும், ஏதோ ஒன்று பண்ணிடலாம். ஒரு பார்ட் டைமாவோ ஏதோ ஜாப் போய் கூட நம்மளால காசு போட முடியும். ஆனால் மென்டலி டவுன் ஆகிட்டோன்னா அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுவும் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம காசு போகிறதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வெளியே வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ பிகாஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கோ வித் த மார்க்கெட் ஃப்ளோ அப்படியே போயிட்டுருங்க. ஒன் டே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஏன் இந்த இயர் ஃபுல்லாக கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன, நெக்ஸ்ட் இயர் கிடைக்கும். இந்த இயர் விட்டது எல்லாமே நெக்ஸ்ட் இயர் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு காசு வேணும், மனநிலை வேணும். அப்போ இந்த டைம் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிவிட்டு பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ டவுட் பண்ணாதீங்க உங்களை நீங்களே, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். ஸோ ஏதாச்சும் டவுட்டு இருந்துச்சுன்னா இன்ஸ்டா டிஸ்கார்ட் எனிதிங் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பட் டிஸ்கார்டில் என்னால் இப்போ அவைலபிளாக இருக்க முடியாது, ஏன்னா என்னோடய சிஸ்டமில் தான் எல்லா லாகின் க்ரெடென்ஷியலும் இருக்குது. ஸோ அது நாட் பாசிபிள். இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அது என்கிட்ட லாகின்ல தான் இருக்குது இப்போ இருக்கிறதுல. ஸோ யா, தேங்க்யூ, பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.